அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரியட்டவினியர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலூடாக 231வது வாரத்தில் உங்களை சந்திப்பதற்கு முயற்சி அடைகிறேன். முதலாவது மக்கா முக்கர்ரம் அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா, இந்த ஹுத்பாயை ஷேக் பந்தர் பலீலா ஹபிதுல்லாஹ் இருந்தார்கள். சோதனைகளின் போது பொறுமை செய்வது, அதற்காக அல்லாஹ்வுடைய நன்மையை கூலி எதிர்பார்ப்பதன் தலைப்பிலே ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது சோதனையில் ஒரு பங்கை நிச்சயம் நிர்ணயம் செய்திருக்கிறான், முடிவெடுத்திருக்கிறான். கட்டாயம் அது நிகழ்ந்தே தீரும். பொதுவாக மொழி வல்லுநர்கள் சொல்லும் பொழுது அல் பலா வல் இப்திலா 2 வார்த்தைகளை பாவிக்கிறார்கள். இரண்டும் ஒரே கருத்து, சோதனை என்றாலும் அது நல்ல சௌபாக்கியங்கள் ஞாமத்துகளை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான், சில வேளை கஷ்டங்கள் சிரமங்களை கொண்டும் சோதிப்பான். சிலர்கள் வித்தியாசப்படுத்துகிறார்கள். இப்திலா என்ற வார்த்தை பாவிக்கப்படும் அரபியிலே முஃமின் சோதிக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தால், அல்லாஹ் சோதிக்கும் பொழுது பாவமான காரியம் ஈடுபடும் போது அதுக்கு பலா என்று சொல்லப்படும். எனவே சோதனைகள், சொத்து செல்வங்கள், உயிர், அதே போன்று பொருளாதார வளங்கள், வருமானங்கள் எல்லாவற்றிலும் வரும். அது யாரும் தப்ப முடியாது. படைப்பினங்களிலே யாரும் சோதனையை விட்டு நீங்க முடியாது. அப்படி நீங்கியிருந்தால், சோதனைகள் தப்புவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சிறந்த உயர்ந்த உன்னதமான தூய படைப்புகளாகிய நபிமார்கள், ரசூல்மார்கள் அதிலிருந்து தப்பித்திருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்ணியமான படைப்பு நபிமார்கள் கூட, அல்லாஹ்வை மிக அஞ்சு நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசர்கள் கூட சோதிக்கப்பட்டது. பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனை ஏற்பட்டது, சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சோதிக்கப்பட்டார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயின் மூலம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் விழுங்குவதன் மூலம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்கள் தன்னுடைய ஊரை விட்டு, மக்கா விட்டுமே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சந்தர்ப்பத்திலே விரட்டும் அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். ஷேப் அபு தாலிப் என்ற அந்த அபு தாலிப் என்ற பெயரை கொண்ட பள்ளத்தாக்கிலே முற்றுகையிடப்பட்டார்கள். சஹாபாக்களும் உட்பட எந்த அளவுன்னு சொன்னால் சோதிக்கப்பட்டார்கள். மருத்துவ இலை குலைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. சாது நபி வக்காஸ் அறிவிக்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், சொன்னேன் யார் ரசூலல்லாஹ், கேட்ட நபி ஒரு கேள்வி, மிகவும் சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் சொன்னார்கள். இஸ்லாம் முதலாவது நபிமார்கள், அதுக்கு அடுத்து நல்லடியார்கள், அதுக்கு அடுத்து அல்லாஹ்விடத்தில் சிறப்பை மதிப்பையும் பெற்றவர்கள் சோதிக்கப்படுவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஒரு மனிதத்தினுடைய தீனுக்கு தக்கவாறு, மார்க்கப்பட்டுக்கு தக்கவாறு சோதிக்கப்படுவார். தீனிலே உறுதியாக இருந்தால் அவருடைய சோதனையும் அதுக்கேற்றவாறு அதிகமாக இருக்கும். தீனிலே கொஞ்சம் இலகுத்தன்மை இருந்தால் அவருடைய சோதனையும் இலகுவாகத்தான் வரும். தாங்க முடியுமான சோதனையை தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே ஒரு அடியானுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவு என்றால் தன் மீது எந்த பாவம் இல்லாத நிலைமையில் அவர் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அடியாராக பூமியிலே நடந்து தெரியும் வரைக்கும், நடமாறும் வரைக்கும். அஹ்மத் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். எனவே சோதனையுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் பாவங்கள் மன்னிப்பது, அதிகமாக நன்மைகளை தருவது, அந்த செலுவர்த்துவது. அது உண்மையிலே மட்டிட முடியாத ஒரு வகை. அதை நாங்கள் மட்டிட்டு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அது லௌகீக ரீதியாகவும் வரும். பொருளாதாரத்தில் நெருக்கடி, அதே போன்ற உடம்பில் நோய், குடும்பங்களை இழப்பது, விவசாயங்கள் அழிவது, அதே போன்று உள்ரங்கமான சோதனைகளும் கவலை, துக்கம், சஞ்சலம், ஒரு வகையான அச்சம், இது போன்றவைகளும். அபூ சயீதுல் குதுரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விக்கிறார்கள், சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய வருத்தங்கள், நோவினைகள், சிரமங்கள், களைப்புகள், சடைவுகள், கவலை, துக்கம், சஞ்சலம், எந்த நோவினை, எந்த துக்கம், கவலை, சஞ்சலம், மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும், எந்த அளவு என்றால் அவரை ஒரு முள் தைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கிறான். புகார் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஒரு முஃமினான ஆண் பெண்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். உடம்பிலும் சோதனைகள் வரும், சொத்து செல்வங்களிலும் வரும், குழந்தைகளிலும் வரும். அல்லாஹ்வை எந்த பாவமும் இல்லாத நிலைமையில், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மை அடைந்த நிலைமையில் சந்திக்கும் வரைக்கும். என்றால் என்ன? சோதனைகள், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக அடியார்களை சோதிப்பது எதற்காக வேண்டி என்றால் அல்லாஹ் ஒரு விடயத்தை உணர்த்த நாடுகிறான். ஒன்று, அடியார்கள் அல்லாஹ் பக்கம் தேவை உள்ளவர்கள் எப்பொழுதும் என்பதை உணர்த்துவதற்கு தேவை உள்ளவர்கள். அதே போன்று அல்லாஹ் விட்டும் ஒதுங்கி தேவையற்றவர்கள் நடக்க முடியாது. அல்லாஹ் பக்கமே அவர்கள் திடுக்கிட்டு அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய துஆ பிரார்த்தனைகளை செவியேற்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவது, தன்னை தாழ்த்திக் கொள்வதை எல்லாம் பார்க்க வேண்டும். அவர் கெஞ்சி பச்சாதாபப்படுவதை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற சோதிக்கின்ற நோக்கத்தில் சோதனைகளை தருகிறானே தவிர, அதுக்கு பின்னால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அருட்பாக்கியமாக, ஒரு நன்கொடையாக மாறும். சோதனைகள் எல்லாம் அன்பளிப்பாக மாறும், உபகாரமாக மாறும்.
எப்பொழுதுமே ஒரு கஷ்டம் சிரமம் ஏற்படும் பொழுது அது ஒரு வணக்க வழிபாடாகவும் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு அடியானுடைய ஸ்தானத்தில் அவர் மாறுகிறார். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை வேதனை செய்வதற்கு தேவையில்லாதவன், வேதனை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவன். நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்தில் நன்றி செலுத்தும் காலமெல்லாம், அல்லாஹ்வுடைய ஈமானிலே உறுதியாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு நன்றி மனப்பான்மை நடக்கக்கூடியவனாகவும் சகலவற்றை அறிந்தவனாகவும் இருக்கிறான். சூரத்து நிசா 47வது வசனம். அதேபோல் அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக இப்படிப்பட்டவர்களும் நன்மாராயம், அதாவது என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வைக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுகிறார், அல்லாஹ்வுடைய கலா கதிர்களை திருப்தி கொள்கிறார், விதிகளை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறார். அதே போன்று உண்மையில் அல்லாஹ் நமக்கு உண்மையாக ஒதுங்குகிற மன தூய்மையோடு துவா கேட்கிறார். இப்படியான தன்மை உள்ளவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைப்பது உறுதி. அல்லாஹ்வுடன் பாராட்டு வழங்கப்பட்டிருக்கிறது, நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களை நாங்கள் அச்சம், பசி, பொருளாதார சேதம், குறைபாடு, அதே போன்று உயிர் சேதங்கள், வருவாய்கள் குறைவது, இப்படியான விடயங்களை கொண்டு சோதிப்போம். எனவே இந்த சோதனைகளிலே பொறுமை செய்பவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று தான் முதலாக சொல்வார்கள். என்ன சோதனை வந்தாலும், மௌத்துக்கு மாத்திரமல்ல, என்ன சோதனை சிரமங்கள் வந்தால் இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய உங்கள் ரப்புடைய அருள் பாக்கியங்கள், சௌகரியங்கள், உபகாரங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் சரிவாக கிடைக்கும், உண்டாகும். அவர்கள் நேர்வழிப்பட்டவர்கள். பக்ரா 155, 156, 157 வசனங்கள். அதே போன்று யார் அந்த சோதனைகளை மன திருப்தியோடு, அதிருப்தியோடு, கோபத்தோடு, அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்து சோதனை வரும்பொழுது பாவம் செய்கிறார், அவருக்கு நஷ்டமே நஷ்டம், கை சேதமே கை சேதம். எப்பொழுதுமே அவர் பாவங்களிலே அழிச்சாட்டியம் பெறுகிறார், அடம் பிடிக்கிறார், பிடிவாதமாக இருக்கிறார், நன்றி கெட்டவராக இருக்கிறார். இவருக்கு எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் இவர் பெற்றுக்கொள்வார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி அவர்கள் உண்மையிலே பிரமாண்டமான மகத்தான கூலி பெரும் சோதனையோடு இருக்கிறது. எந்த அளவு சோதனைகள் பிரமாண்டமாக அதிகமாக பெரியதாக இருக்குமோ அதை கேட்டவர் கூலியும் அதிகமாக கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை நேசித்தால் அவர்களை சோதிப்பான். எனவே யார் அதை திருப்தி கொள்கிறாரோ, சோதனை பொறுத்து கொள்கிறாரோ, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். யார் அதை அதிருப்தி அடைகிறாரோ, கோபப்படுகிறாரோ, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவார். திருமிதி இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே பொதுவாக நாங்கள் என்ன விளங்க வேண்டும் தெரியுமா? தவறாக விளங்கிவிடக்கூடாது. சோதனைகளை விரும்பி கேட்க வேண்டும், சோதனைகளை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதல்ல, சோதனைகளுக்கு முகம் கொடுக்க விரும்ப வேண்டும் என்பதல்ல, ஆசை ஆர்வம் மட்டுவதல்ல, வருகின்ற சோதனைகளை பொறுத்து கொள்வது. சோதனைகளை விரும்புவது கண்மதி கிடையாது. நிச்சயமாக அது புத்தியுடைய கோளாறு. அப்படி ஒரு எனக்கு சோதனை வர வேண்டும் என்று ஆசிக்கக்கூடாது. இதனுடைய குறைபாடு, விளக்க குறைபாடு. நிச்சயமாக மோமின் அவருக்கு தெரியாது, நான் பொறுமை செய்வேனா, திருப்தி கொள்வேனா, அல்லது அதிருப்தி அடைவேனா, நன்றி செலுத்துவேனா, நன்றி கெட்டவனா இருப்பேனா தெரியாது எதிர்காலம். எனவே விமோசனம், ஆரோக்கியம், சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதே, அதுக்கு ஈடாக எதுவும் கிடையாது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மிம்பர் மீது இருந்து சொல்வதை கேட்டேன். என்ன சொன்னார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டேன். அபூபக்கர் மிம்பரில் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், இதே நாள், இந்த வருடத்தில், இந்த ஒரு நாளிலே, நான் இப்பொழுது மிம்பரில் இருக்கின்ற இதே போன்ற ஒரு நாளிலே கேட்டு அந்த விடயத்தை சொல்லும்பொழுது அபூபக்கர் மாலை கண்ணீர் வடித்து அழுதார்கள். பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இஹ்லாஸுடைய அந்த கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, ஏகத்துவ கலிமாவுக்கு பிறகு, ஷஹாதத்து கலிமாவுக்கு பிறகு ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு வழங்கப்படவில்லை. கலிமாவுக்கு அடுத்த சிறந்த ஒரு பாக்கியம் ஆரோக்கியம். எனவே அல்லாஹ்விடம் நீங்கள் ஆஃபியத், ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஆபத்துகள், சோதனைகள், நெருக்கடிகள், நோய் நம்பலங்கள், கவலைகள், துக்கங்கள், சஞ்சலங்களை விட்டு எங்களுக்கு ஆரோக்கியம் வழங்குவாயாக, விமோசனம் வழங்குவாயாக, அவைகளை விட்டு பாதுகாப்பாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபித் துனியா வல் ஆஹிரா என்ற துஆக்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இமாம் அஹ்மத் நஸர் என்பவர். எனவே அல்லாஹ்வுடைய முடிவில், அல்லாஹ்வுடைய அறிவில் யார் யாருக்கெல்லாம் சோதனைகள் வரும் என்றால் சோதனை வந்தே தரும். எனவே அவர்கள் பொறுமை செய்வது, அது பொருந்திக் கொள்வது கட்டாயம். முடிந்த அளவு அவருக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்ற விதியில் எழுதப்பட்டிருந்தால் அது தவறாது, நடந்தே தீரும். எது நடக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறதோ நடக்கவும் மாட்டாது, ஏற்படவும் மாட்டாது. அவரை விட்டு தவறியது கிடைக்காது, கிடைக்கக்கூடியது தவறாது. எனவே பேணைகள் எல்லாம் கலாக்கதில் எழுதப்பட்டு உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதப்பட்ட ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன என்று சொல்லி இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்கு அதுவா செய்து முதலாவது ஹுத்பா முடித்தவிட நான் ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் சோதனைகள் அடியார்களே பொதுவாக பல்வகை. அதே போல் இந்த கால நிலைமைகள், பருவகாலங்கள் மாறுவது, அதிகம் சூஷ்ணமான காலம், கடும் குளிரான காலம், மாரி காலம், கோடை காலம், இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் ரப்பிடம் முறைப்பாடு செய்தது, நரகமே முறைப்பாடு செய்தது, நரக நெருப்பு, ரப்பே என்னுடைய இரட்சகனே, என்னுடைய சில பகுதி சிலதை தின்று விட்டேன், அவ்வளவு கொடூரமாக நான் பற்றி எறிகிறேன் என்று சொன்னோடு அல்லாஹ் 2 மூச்சுக்கள் விடுமாறு கட்டளையிட்டானாம். 2 மூச்சுக்கள்
ஒரு வருடத்துக்கு 2 மூச்சுக்கள் அப்படியே மூச்சு விடுவது. மாரி காலத்தில் உண்டு, கோடை காலத்தில் உண்டு. அதுதான் நீங்கள் கோடை காலத்தில் அனுபவிக்கின்ற கடும் உஷ்ணமும் மாரி காலத்தில் அனுபவிக்கின்ற கடும் குளிரும் என்றார்கள் புகாரி முஸ்லிம். எனவே நரகம் மூச்சு விடுவது அப்படியே 2 முறை மூச்சு விடுவதுதான் ஒன்று உஷ்ணமாகவும் ஒன்று குளிராகவும் மாறுகிறது. அதே போன்று இப்படியான சோதனை உஷ்ணமான காலம், நெருக்கடியான நெருப்பு கொந்தளிக்கக்கூடிய காலம், உஷ்ணமான இப்படியான காலத்திலே பொறுமை, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே பொறுமை செய்வது, உறுதியாக இருப்பது, நல்ல அமல்களை தொடர்ந்து செய்வது, இது அல்லாஹ்வுடைய மகத்தான கூலி அல்லாஹ்விடம் பெற்றுத்தரும். ஜுமாக்கள் ஈடுபடுவது, ஜமாத்தில் ஈடுபடுவது, ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வது, காபத்துல்லாஹை தவாஃப் செய்வது, பகல் நேரம் உஷ்ணமான நேரங்களிலே ஏனைய இபாதத்துகளை செய்வது, அதே போன்று அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ்வுடைய ஹாஜியருக்கு ஹிதமத் செய்வது உஷ்ணமான நேரங்களிலே, பாதுகாப்பு படையினர்கள், அதுக்கு சேவைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்கள், நிறுவனங்கள், இவைகளெல்லாம் பெரும் கூலிக்கு காரணமாக மகத்தான கூலியை பெற்றுத்தரும். எனவே நாங்கள் இருக்கின்றோம் இப்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய 10, துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 பகுதியை நினைக்கொண்டு சொந்த வார ஹுத்பா நினைக்க கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை அடைய போகிறோம். அதில் சிறந்த செய்கின்ற அமல்கள் எல்லாம் சிறந்ததாக இருக்கிறது. அதில் எந்த நாட்களும் கிடையாது. அதில் அமல்கள் செய்வதற்கு மிக உகந்த, அல்லாஹ்வுக்கு விருப்பமான சிறந்த நாட்கள். கேட்கப்பட்டது ஜிஹாதை விட அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட. ஆனால் ஒரு மனிதர் செல்கிறார், அவர் தன்னுடைய சொத்து செல்வங்களை கொண்டு போரில் கலந்து கொள்கிறார், இந்த மீண்டு வரவில்லை, ஷஹாத் பாக்கியம் அடைகிறார். அவரை தவிர போரில் கலந்து கொள்வதை விட இந்த காலத்திலே செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது, உன்னதமானது, உயர்ந்தது. புகார் ரஹ்மத்துல்லாஹி. எனவே அல்லாஹ் அடியார்களே, இந்த நிலைமைகளிலே, சூடான காலங்களிலே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களில் நல்ல அமல்களை நீங்கள் செய்ததை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால சூழ்நிலையை பொறுத்து கொண்டு நல்ல அமல்களை செய்யுங்கள். நிச்சயமாக இது கொஞ்ச நாட்கள் கழிந்துவிடும், சென்றுவிடும். கூலி எப்பொழுதுமே அது அல்லாஹ்விடத்திலே ஒரு அணுவின் இடையளவு நாங்கள் நன்மை செய்தாலும் வீணாகாது என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அணுவின் இடையளவு கூட எந்த அநியாயம் செய்யாதவன், ஒரு நன்மையாக இருந்தால் பன்மடங்கு பெருகி கொடுக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து மகத்தான கூலியை வழங்குகிறான் என்ற ஆயத்தை சூரா நிசாவுடைய 40வது சலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் பந்தர் பலீல ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய குத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். 2வது மஸ்ஜித் நபவியுடைய குத்துபா இன்ஷா அல்லாஹ் விளம்பர இடைவெளி தொடர்ந்து பார்க்கலாம்.